வாழ்க்கையில எல்லாருக்குமே முன்னேறணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், நல்ல கார் வாங்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இந்த ஆசை இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு முயற்சி பண்ணணும். ஸோ அந்த முயற்சி அப்படின்றது முயற்சி பண்றோம் அப்படின்னா, உடனே நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படி ஒரே முயற்சியில கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ முயற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ் மாரி. ரொம்ப நாளா நம்ம வந்து தொடர்ந்து அந்த ப்ராசஸ பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அதற்கான பலன் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் தடவ ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே என்ன செஞ்சுக்கூடாது? மனம் சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஐயோ! போச்சே ஃபெயிலியர் ஆயிட்டோமே! சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாய்ங்க? வீட்ல என்ன சொல்லுவாய்ங்க? சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாய்ங்க? நண்பர்கள் என்ன சொல்லுவாய்ங்க? வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, அவைங்களுக்கு பதில் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, உங்களோட முயற்சிய வந்து கன்டின்யூ பண்ண முடியாது. உங்களோட இலக்கையும் நீங்க வந்து அடைய முடியாது. ஸோ உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்க முயற்சியில ஜெயிக்கிற வரைக்கும், அதாவது உங்களோட இலக்க அடையிற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான், நீங்க நெனச்ச இடத்துல போய் உட்கார முடியும். நீங்க நெனச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். இல்ல அப்படின்னா வாழவே முடியாது. பிறருக்காக நீங்க அடுத்து விமர்சனம் பண்றேன்னு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவனுக்காக மட்டும் தான் வாழ முடியும். அந்த விமர்சனத்திற்கு மட்டும் தான் நீங்கள் பதில் கூற முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே நடந்துருமா? பிறந்த குழந்தை உடனே நடந்துருமா? நடக்காது. ஸோ முதல்ல வந்து உட்காரும், இல்ல தவக்கும். தவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிக்கும். நின்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னது நடக்க பழகும். இப்படி நடக்க பழக்கும்போது விழுகும். ஸோ விழுந்ததெல்லாம் அது பயந்து, நான் வந்து ஐயோ! நடந்தா வந்து நமக்கு வந்து அடிபட்டுரும். அதனால அப்புறம் நடக்காம, பேசாம ஒரு இடத்துல உட்காந்துக்கும் அப்படின்னு நினைச்சுச்சுன்னா, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்யும்? அங்கேயே தான் உட்காந்துருக்கும். ஒரு சைக்கிள் பழகுறவன், ஒரு சைக்கிள் ஓட்ட நீங்க பழகுறீங்க அப்படின்னா, எடுத்தோனே எல்லாம் ஓட்டிற முடியாது. சீட்டு மேல உட்காந்து எடுத்தோனே ஓட்ட முடியாது. முதல்ல என்ன செய்யணும்? உருட்ட செய்யணும். சைக்கிளா முதல்ல உருட்டணும். அதுக்கப்புறம் குரங்கு பெடல் போடணும். அதுக்கப்புறம் தான் சீட் மேல ஏறி உட்கார முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து ஒரே நாள்ல வந்து முடியறது கிடையாது. கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்க தான் செய்யும். இந்த ப்ராசஸ்க்கான டைமும் அதிகம் தான். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட முயற்சிகள தொடர்ந்து பண்ணுங்க. உங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்க நோக்கி மட்டும் ஓடுங்க. எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நான் ஜெயிச்சுட்டு பேசிக்கிறேன்டா. நான் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட ஜெயிச்சுட்டு பேசுறேன். அதுவரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் காது குடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட உங்கள இலக்க நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன்.